அவனுக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது. ஆவியானவர் பலத்த கிரியைகளை இந்த சபையின் மூலமாக செய்ய போகிறார். தடைகள் உடைக்கப்படுகிறது. சாத்தானுடைய எல்லா கோட்டைகளும் உடைகிறது. தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இந்த ஆராதனைகளை இறங்கிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆவியானவரே, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுகிறார். மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் மகிமை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேச நினைத்த வார்த்தை உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை என்னை மாற்றினது. இந்த வசனம் என்னை உருவாக்கினது. ஆகவே இந்த வசனத்தை வைத்து உங்களோடு பேச விரும்புகிறேன். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி வருகிறேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டீர்களாயின் அவர் உங்களை விட்டு விடுவார். நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் என்று சொல்கிறார், நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நன்றி ஆண்டவரே. அவர் சொன்னார், உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். இந்த அக்ரிமெண்ட் யாருமே போட முடியாது. உலகத்தின் கடைசி வரைக்கும் திருமணத்தில் சொல்லும் மரணம் நம்மை பிரிக்கும்படிதான். அதுக்கப்புறம் நீங்களே யாரும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன். பூமியிலும் உன்னோடு இருப்பேன், பரலோகத்திலும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அது எப்படி இருப்பார்? இருக்கிறவராகவே இருப்பார். அவர் மாறாதவராகவே இருப்பார். அவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இரு. உன்னோடு யார் இருக்கிறார்களோ அவரை போலதான் நம்மளே இருப்போம். நான் ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் குடியர்களோடு சண்டை போடும் மக்களோடு நான் இருந்தேன். அவர்களைப் போலவே நான் மாறிவிட்டேன். என் வாழ்க்கை மோசமான நிலையில் இருந்தது. என்னை யாரும் பார்த்தாலும் பிடிக்காது, சனியா வருது என்று சொல்லும் நிலை என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் எப்படி வந்தாரோ, எப்படி இருந்தாரோ, அப்படி என் வாழ்க்கை மாறினது. உங்கள் வாழ்க்கையில இயேசு இல்லை என்றால் உங்களால் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னான், என்னால் என்று உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற மகளே மகனே, ஆண்டவர் உன்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னோடு இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நீ என்னோடு இருக்கிறியா? அதுதான் கேள்விக்குறை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நினைத்தான் சவுல்.
ஆனால் அவனை விட்டு ஆண்டவர் போனதை அப்பொழுதுதான் உணர்கிறான். அவன் தாவீதை பார்த்து சொல்கிறான், அவனை விட்டு கர்த்தர் போய்விட்டார் என்று கண்டு தாவீதுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவரை தேடினால் கண்டடைவார்கள். இப்ப ஆண்டவரை தேடுகிறவங்க யாரை பார்ப்பாங்க? ஆண்டவரை தான் பார்ப்பாங்க. என்னை தேடி வந்தா நீங்க என்னதான் பார்க்க முடியும். அப்ப நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தேடினா கண்டடைவார். வேதம் சொல்கிறது, அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகளே நீ என்னை தேடி வா. யாரையும் தேடி போவாத, அவர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள். என்னை தேடி வா. என்னை தேடினா ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, என்னோட இருந்தீனா நான் உன் கூடவே இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் கூட இருப்பேன். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் வருவேன் கூட. மகளே அவரை விட்டுறாத, மகனே அவரை விட்டுறாத. அவன் கூடவே இருப்பார். அவர் கூட இருந்தா பெரிய பலம் தான். ஹல்லேலூயா. இங்க கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, அது எனக்கு பயமா இருந்தது வார்த்தை. நீ என்னை விட்டுட்டீன்னா நானும் உன்னை விட்டுறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை விட்டுட்டேன், ஆண்டவரை என்னை விட்டுட்டேன். ஓ, எவ்வளவு தூரம் போறிய போ. ஹல்லேலூயா. சிறிய மகன் தன்னுடைய தகப்பனிடத்தெல்லாம் வாங்கி கொண்டு அவன் இஷ்டப்போடு ஓடினான். போய் அலைந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டான். கடைசி தகப்பன் இருக்கும் இடத்துக்கே வந்து விட்டான். நம்ம வாழ்க்கையில் எங்க போனாலும் எதுவும் நடக்காது. என் வாழ்க்கையில் படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்கவில்லை. என்னை விட குறைவான மார்க் வாங்கணும்லாம் வேலைக்கு போய்விட்டான். ஆனால் எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கவில்லை. ஏன்? பாவம் இருக்கும் இடத்தில் பரிகாரம் கிடைக்காது. பரிசுத்தம் இருக்கும் இடத்தில் பரிகாரம் கிடைக்கும். நீ ஆண்டவரோடு இருந்தினா ஆண்டவர் வந்து எல்லா தடையை மாற்றி போடுவார். அவர் முன்னே போய் கோணலானவர்களை செவையாய் மாற்றுவார். உன் கூட வருவார். என்றில கூட மகளே அவர் முன்ன போயிடுவார். உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுவார். தடைகளை நீக்கிறவர் முன்னதாய் கடந்து போகிறார். அவர் கூட வந்தார்னா எல்லா தடை மாறிவிடும். மகளே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்கிறதா, ஆண்டவர் உன் கூட இருந்தால் எல்லாமே சலுகையா மாறிடும். இங்க சொல்கிறார், நீ என்னோடு இருக்க வேண்டும். அப்படி அவரோடு இல்லை என்றால் என்ன ஆகும்? ஆண்டவரை நீங்க விட்டுட்டா என்னையா ஆகும் அப்படின்னு கேட்டா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். யார் எனக்கு இனவாய் இருக்கிறான்? விரோதியாய் இருக்கிறான். என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். என்னோட இல்லனால விரோதி என்ன பண்ணுவோம்? வெத்தலைபாக்கு வச்சா அனுப்போம் இல்லை. அப்ப ஆண்டவரே நமக்கு விரோதியா மாறிவிட்டால் நமக்கு என்ன ஆகும்? அதுதான் ஒரு பெரிய ஆபத்து. ஆண்டவரை விட்டு போயிட்டா தேவன் வந்து முன்ன நின்றுட்டாலும் ஒண்ணும் நடக்காது. நீ எங்க போனாலும் யாரை பிடிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. இந்த அற்புதத்தின் காரணம் கர்த்தர் பாஸ்டரோடு இருந்தார். That is the secret of it. Hallelujah. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ரோமர்ல சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார், ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவர் ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ஏதுமில்லாதிருந்தும் வாய்ப்பே கிடையாது, there is no hope. ஆனால் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அதை எண்ணாதிருந்தான். நம்ம என்னன்னு எண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லையே அது நடக்கவில்லையே, இல்லை எண்ணாதிருந்தான், அதை விசுவாசித்தான், சந்தேகப்படவில்லை. அந்த அதிகார வசனம் பூரா 22 வரை வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14 4ஆம் அதிகாரம் 18 22 வரை வாசித்து பார்த்தால் அங்கு எண்ணாதிருந்தான், சந்தேகப்படவில்லை, அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே அவரை விட்டுட்டா அவர் நமக்கு விரோதியாக இருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியா. யாரமா விட்டுறோம்? கர்த்தரை விட்டு விலகி போகிறபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். எதிரமா எழுதப்படும்? புழுதியில் எழுதப்படும். அப்ப புழுதியில் எழுதணும், ஊதனம் போயிடும். ஆண்டவர் நம்முடைய பெயரை எங்கே எழுத வேண்டும் என்று சொல்கிறார்? கொஞ்சம் பேசுங்களேன். எங்கே எழுதணும் நம்ம பேரை? ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இது பேர் எங்க எழுதுறாங்க?
புழுதியில் எழுதுறாங்க. ஆண்டவரை விட்டு போயிட்டா புழுதியில் தான் எழுதப்படும் பேர். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படா நம்ம பேரை கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி கூப்பிடுவாங்க. மகாபத்திரத்தில் வந்தவர்கள், வெள்ளை அங்கி தரித்தவர்கள் யார்? மகாபத்திரத்தில் வந்தவர்கள். அருமையான பிள்ளைகள் பாடினார்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போகும் காலம் வந்துவிட்டது. எப்பொழுது என்று தெரியாது. பேசிக் கொண்டிருக்கிற நான் இன்று இருப்பேனோ நாளை இருப்பேனோ தெரியாது. எப்பொழுது ஆண்டவர் அழைத்தாலும் அவர் சமூகத்திலே அழகாய் போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு இருந்தா உன்னை ஆண்டவர் கொண்டு போயிடுவார். கவலைப்படாத. உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்காதே. அல்லேலூயா. கர்த்தர் யெகோவாயிலே பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் போது கவலைப்படலை. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லிக் கொண்டுதான் அவனை பலியிடும்படி கொண்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய வேலையை ஒப்பு கொடுத்து, ஊழியத்தை ஒப்பு கொடுத்து, யெகோவாயே நீர் பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லும் போது தேவன் நடத்துவார். இங்க அங்க சொல்கிறார், நீ என்னை விட்டுட்டு நான் உனக்கு ஆபத்துப்பா, உனக்கு ஆபத்து. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். யாருடனே? ஆண்டவருடனே ஒரே ஆவி. வேற ஆவி வரக்கூடாது உள்ள. ஒரே ஆவியாய் இருக்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனம் பாவத்துக்கு விலகி ஓடு. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ, வேசித்தனம் பாவம் செய்கிறவனோ சுய சரீரத்துக்கு சுய சரீரத்துக்கு என்னாகிறான்? விரோதமாய் விரோதம். இந்த சரீரத்துக்கு விரோதமா நாம் செய்கிற பாவங்கள் நாம் நினைக்கிறோம் இல்லை. இந்த சரீரம் யாருன்னு சொல்றாரு. அடுத்த வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம். யாரால பெற்றிருக்கீங்க? தேவனாலே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனால் பெறப்பட்ட சரீரம். அப்ப தேவனுடைய சரீரத்தை என்ன பண்ணும்? வாசிங்க. உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் உங்களுடைய அதுதான் அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்கள் உங்களுடைய அல்ல. you are belongs to God. இந்த சரீரம் தேவனுடையது. இதை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. வேதம் சொல்கிறது, இந்த ஆலயத்தை தேவன் நீங்கள் கெடுத்தால் யார் கெடுப்பாரா? தேவனே கெடுப்பார். நல்லவர்னு சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே கோபம் வந்துச்சுன்னா கெடுப்பார். நீ கெடுக்கும் போது அவர் மட்டும் கெடுக்கூடாதா? நான் கெடுக்கும் போது இந்த சரீரத்தை கெடுக்க கூடாதா? நான் பாவத்தில் இந்த சரீரத்தை கெடுத்த போது எனக்கு ஒரு கேடு வந்து விட்டது. குடல் முழுவதும் புண்ணாகிவிட்டு சாப்பிடுகிறதெல்லாம் வாந்தியாய் போய் கொண்டிருந்தது. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வெளியிலே வரும்போது இந்த பலவீனம் எங்கே போனது என்று தெரியவில்லை. டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆபரேஷன் செய்யவில்லை என்றால் நீ மரித்து விடுவாய். ஆனா எனக்கு சொன்ன டாக்டர் செத்துட்டார். நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறவர் மகா பெரியவர் மகனே. உன்னை உயர்த்துவார், உன்னை பயன்படுத்துவார். இப்போது நீ பின்னாடி அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் காலம் வந்துவிட்டது. அவரோடு நீ இருந்தாயானால் அவர் உன்னை நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் உன்னை கொண்டு போய் அவரை விடுவார். வேற யாரும் விட மாட்டார். அவர் கொண்டு போவார் உன் பிள்ளைகளை. அவர் கொண்டு போடுவார் உன்னை. அல்லேலூயா. நீ இழந்ததை திரும்ப பெறுவ. whatever you lost, God is returned back. அவர் திரும்ப கொடுப்பார். உன் கூட அவர் இருந்தா போதும், எல்லாம் வந்துரும். இங்க அதான் சொல்றாரு, நீ அவருடைய சரீரம். இந்த சரீரத்தை கெடுக்காத. இந்த சரீரத்தை ஆண்டவருடையது. ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று பயப்படு. யோசேப்பு பயந்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி பயந்தான்? நம்முடைய சபை பரிசுத்தமுள்ள ஒரு சபை, மனவாட்டி சபையாய் மாற வேண்டும். பரிசுத்தத்திலே நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற வேண்டும். அப்படிதான் சபை வளரும். கர்த்தர் நம்முடைய சபையை வளர செய்ய போகிறார். இடம் போக போகுது. அல்லேலூயா. இந்த வருஷம் முடிவுல 2வது ஆராதனை நடத்துற மாதிரி செய்வார். நான் சவுண்டே வரல. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உண்டு பண்ணுகிறார். இல்லாதவைகளை இருக்கிற போல் அரைக்கிற தேவன். இப்ப இல்லாத இருக்கிற மாதிரி அடைங்க. ஆண்டவரே இது போதாது ஆண்டவரே, டபுள் ரெட்டிப்பாய் தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உன்னோடு இருப்பேன். சங்கீதம் 73 27ஆம் வசனம் 28ஆம் வசனம்.
இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். ஐயோ என்ன ஆண்டவரே, இதெல்லாம் சொல்ல பயமுறுத்தி வந்தீங்க பாஸ்டர்? இல்ல, கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் மகனே. நீ ஆண்டவரை விட்டு போயிடாத. என் வாழ்க்கையிலே நான் நாசமானதை வைத்துதான் இங்கு பேசுகிறேன். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை தேடி வந்த போதுதான் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் 18ஆம் வருஷத்திலே 18வது வயதிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். தற்கொலை பண்ணும்படி போகும்போதுதான் கர்த்தர் என்னை சந்தித்தார். சைதாப்பேட்டில் இருக்கிற அந்த ஆத்துல விழலாம் என்று போகும்போதுதான் தூக்க மாத்திரையோடு நான் போய்கொண்டிருந்த போது என்னுடைய நண்பன் அங்கே புதுவாழ்வு இயேசு சபைக்குள்ளே என்னை கொண்டு போனான். இப்படி ஆராதனை நடந்த போது பாஸ்டர் மோகன் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார், இங்கு ஒரு வாலிபன் வந்திருக்கிறான், 10 நிமிடத்துக்குள்ளே அவன் தற்கொலை பண்ணும்படி வந்திருக்கிறான், இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த கும்பல யாருனா இருக்கும்? கொஞ்ச நேரம் பொறுத்து சொன்னார், உன் பாக்கெட்டில் 31 தூக்க மாத்திரையோடு அமர்ந்திருக்கிறாய், இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ மரிப்பதற்கல்ல தேவனுக்காக பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கொஞ்சம் பயம் வந்துச்சு. என் பாக்கெட்டில் தூக்க மாத்திரை வீருக்கு எப்படி தெரியும்? இயேசு மறைபொருள்களை அறிந்திருக்கிற தேவன், எங்க போனாலும் தெரிஞ்சிடும். அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க போனாலும் அவருக்கு மறைவாய் எங்கும் எஸ்ஸிக்க முடியாது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க என்ன அப்படிதான் காத்தாரு. பாக்கெட்ல கையை விட்டு எண்ணி பார்த்தேன். இவர் சொல்றது உண்மையா பொய்யா? பிசாசு காதுல பேசுறான், சொல்றாரு டூப்பு, எழுந்து போய் பக்கத்திலே தான் ஆறு விழுந்துருன்றான். ஆண்டவர் என்னை விடவில்லை. அல்லேலூயா. தாயின் கருவிலை கண்டவர் என்னை சாக விடவில்லை. அல்லேலூயா. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை. மகளே, மகளே, நீ உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆண்டவர் சொன்ன, நீ அவரோடு இருந்துரு. வேற யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தரும் கூட இருந்தா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. உன் மகள் கல்யாணத்துக்காக கவலைப்பட்டிருக்கிறியா? கர்த்தர் இந்த வருஷம் முடிப்பார் மகளே. அல்லேலூயா. ஏற்ற துணை உனக்கு அனுப்புவார். பாக்கியத்தை உனக்கு இந்த வருஷம் கொடுப்பார். ஆமென். வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கிறாயோ, கர்த்தர் வேலை வாய்ப்பை தருவார். அதோட என்ன விடல. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்த 8 மாதத்துக்குள்ளே மத்திய அரசு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எனக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்தார். 20 வயதிலே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயரா மாறினேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அந்த வயசுல 25, 23 வயசுல தான் கிடைக்கும். 20 வயதிலே ஆண்டவர் எனக்கு வேலையை கொடுத்தார். அவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மை குறைபடா. அவரை தேடும் போதுதான் வாய்ப்பு. 40 ஆண்டுகள் எந்த மெமோ இல்லாம, எந்த ப்ராப்ளம் இல்லாம நான் 2022 ரிட்டையர் ஆகி 3 வருடம் முழு நேரமாக கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் அதான் செய்கிறார். அவர் கூட இருந்தால் நடக்கும், அங்க நடக்காது. ஆனால் அவர் கூட இருந்தால் எப்பெல்லாம் கூட இருப்பாரு? சங்கீதம் 91 வாசிங்க. 91:15 வாசிங்க. 91:15. 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆண்டவர் கூட இருப்பார் சொன்னார். நீ கூட இருந்தீனா அவர் கூட இருப்பார். எப்ப கூட இருப்பார்? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் ஆனர், உன்னை ஆனர் பண்ணுவாரு. உன் சொந்தக்கார மத்தியிலே உன்னை கனம் பண்ணுவார். சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். இந்த சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கூட இருந்தாலும் நடக்கும். கர்த்தர் கூட இருக்கணும், நீ கர்த்தரோடு இருக்கணும். இந்த 2 காரியம் இருந்ததுன்னா எல்லாமே நடந்துரும். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்பார்த்து ஜெபிக்கு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிட்டீங்கன்னா வந்துருவார். மகனே, என்ன மகனே, நான் கூட தானே இருக்கிறேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்கிறதை கொடுக்கிற தேவன். அவரோடு இரு, அவரை விட்டுறாத. ஞானஸ்நானம் எடுக்காம தடைபட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நீ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. தடை பண்ணாதீங்க. கல்யாணம் ஆகட்டும், அப்ப பண்ணலாம். அல்லேலூயா. கல்யாணமே ஆவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடு, பிறகு நான் கூட கொடுப்பேன். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் எனக்கு வேலை. ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் வயிறு சுகமாச்சு. கீழ்ப்படிதல், உடன்படிக்கை கீழ்ப்படிதல். கர்த்தர் உன்னை உயர்த்தும் காலம் வந்துவிட்டது. அவரோடு இரு, அவரை விட்டு போயிடாத. என்ன போராட்டம் வந்தாலும் அவரை விட்டு போக கூடாது.
பவுல் சொல்கிறார், பட்டினி நிர்வாணம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எது வந்தாலும் சரி. யோபு சொல்கிறார், என்னை கொண்டு போட்டாலும் உங்கள் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அப்படிப்பட்ட சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மகளே, மகனே, உன்னோடு இருக்க விரும்புகிறார். நீ அவரோடு இரு. மார்த்தாள் சொல்கிறார், ஆண்டவரே, நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் என்ன ஆக மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். அவளுக்கு தெரிந்த ஆண்டவர் இருந்தா மரித்திருக்க மாட்டான். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு போகாதபடி ஜாக்கிரதையாய் இருங்கள். அதுல இன்னொரு காரியத்தை சொல்கிறார். சங்கீதம் 23:4 வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். பொல்லாப்புக்கு பயப்பட யார் இருக்கிறா கூட? மரண இருளில் போற கர்த்தர் கூட இருப்பார். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபத்தில் கூட இருப்பார். மரண இருளிலே கூட இருப்பார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரும் கூட இருப்பார். மகனே, மகளே, கூட இருப்பார். பயப்படாத. ஹல்லேலூயா. என்ன நிலை வந்தாலும் ஆண்டவரும் கூட இருப்பார். நம்பு. ஆமென். உன் குடும்பத்தை நடத்துவார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உன் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். அவரோடு இருக்கும்படி ஆண்டவர் அவரோடு இருந்தா என்ன லாபம்? ஹல்லேலூயா. அவரோடு இருந்தா என்ன லாபம்? ஹல்லேலூயா. அவரோடு இருக்கணும். நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா அவர் உன்னோடு இருக்கிற தேவன் உன்னோடு இருந்து என்ன செய்வார்? அவரோடு இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓடி இருப்பது தான் உள்ளத்தில் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதற்காக இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே
பருத்தார் உள்ளத்தில் மாற்றையா சித்தம் செய்வதுதான் இதயத்தில் கேட்கவில்லையா. ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவர் செய்வார். நீங்க என் கூடவே இருக்கணும். மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. என்னை விட்டு நீங்க போயிடக்கூடாது ஆண்டவரே. யார் என்னை விட்டு போயிட்டாலும் நீங்க போக கூடாது ஆண்டவரே. நீங்க என் கூடவே இருக்கணும்ப்பா. ஏசப்பா படிக்கிற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, ஏசப்பா என் கூடவே இருங்கப்பா. காலேஜ் பண்ற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருந்தா நான் எல்லா செமஸ்டர் கரெக்டா எழுதுவேன். ஹல்லேலூயா. நான் பிஏ எழுதும் போது 3 மாசத்துல ஒரு செமஸ்டர் அப்படியே படிச்சேன். ஜெபம் பண்ணிட்டு நான் எதெல்லாம் அது ஆண்டவர் ஆவியானவர் காட்டினாரோ அதெல்லாம் படிச்சுட்டு போனேன். அவ போனா நான் என்ன பார்த்துட்டு போனேன்னா அந்த சம்பளம் கேட்டாங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அவனுக்கு சொன்னாங்க, யோ நீ கொஸ்டின் பேப்பர் அவுட்லைன் பண்ணியா? கரெக்டா சொன்னேன். ஆவியானவர் எங்கே உண்டு விடுதலை. அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். பிரதர் சொல்லும்போது ஆராதனை நடத்தும் போது அங்க நம்மளால உட்கார முடியல. நீங்க நல்லா குதித்து கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாரு. என் புள்ள பாரு எவ்வளவு சந்தோஷமா குதிக்குது. ஒரு புள்ள ஒரு பேருந்துன்னு வச்சு எப்படி இருக்கு ஒரு அப்பா அம்மா அப்படி தங்கன்னு குதிச்சுதுன்னா என்ன ஆகும்? என் புள்ள பாரு எப்படி குதிக்கிறான். ஆண்டவர் பாரு நல்லா பலனை கொடுத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின எப்படி இருக்குது பாரு ஆடாத அசையாம. ஹல்லேலூயா. சிக்கன் மட்டன் கொடுத்தா கூட உடம்பு அசைய மாட்டேது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிழ்ந்த களி கூறு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார் மகனே. சந்தோஷமா ரெடி. பாப்பா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது. இன்னும் என்ன பண்ணுது? குதித்து பாடுது. சோத்திரம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். மகனே பயப்படாத. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இந்த சபையில யாரெல்லாம் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் வந்தாச்சு. நன்றி சொல்லுவாங்க. ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. எனக்கு பதில் வந்து விட்டது, நன்றி. அப்பதான் நடக்கும். நம்ம அப்படி ஜெபம் பண்றது இல்ல. டெய்லி அதே சொல்லி இருப்போம். ஆண்டவர் பாப்பாரு டெய்லி அதே புலம்புதே. அல்லேலூயா. ஏசப்பா அப்படி புலம்பல. யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஏசப்பா எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுங்களா? அப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த சபை நல்லா வந்துரும். அல்லேலூயா. சோத்திரம். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, இந்த புல்பெட்டை மாத்துங்க. இந்த புல்பெட் கரெக்டா நல்ல அழகான ஒரு புல்பெட்டை ஆண்டவர் கொடுப்பாரா? அல்லேலூயா. யாரோ ஒருவர்கிட்ட பேசுறார். இந்த புல்பெட்டை வாங்கி கொடுக்கும்படி அழகான ஒரு புல்பெட் இங்க நிக்கணும். ஆமென். உங்களுடைய சபையினுடைய செம்பலோடு ஒரு சொல்பெட்டு ஆண்டவர் இதை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஒரு முறை நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன் ஒரு கிராமத்துல. அந்த மைக் ஆடிட்டே இருந்தது. சரியாவே பேச்சு வரல. எப்படியோ பேசி முடிச்சிட்டேன். ஆண்டவர் கண்ணமடி ஜெபம் பண்ண சொல்றாரு, இந்த ஓட்ட மைக்க வச்சு பிரசங்கம் பண்றீங்க, இந்த மைக்க வாங்கி கொடுக்கிறதுக்கு உனக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அல்லேலூயா. பாட்டுல இருக்கிறதெல்லாம் போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்தேன். ஐயா வாங்கிடுங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, அதிசயம் செய்கிற தேவன். ஆண்டவருக்கு கொடுத்தால் உன்னை பிச்சைக்காரனா வைக்க மாட்டார். நான் சவால் விட்டு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட போன் நம்பர் வாங்கி என்ன திட்டுங்க, கொடுக்கலாம். நான் சவால் விடுகிறேன், நீ தேவனுக்கு கொடுத்தால் நீ பிச்சைக்காரனா மாறுவதில்லை. அவர் அமிக்கி குலுக்கி சரிந்து விடுபடி கொடுப்பார். அல்லேலூயா. நீ கொடுக்கும் போது உங்கள்கிட்ட நிறைய இருக்காது. நிறைய இல்லாததுக்கு மட்டும் கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய இருந்தா அது உலகத்தான் கொடுக்குறான். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாமையிலிருந்து கொடுக்கணும். ஆமென். தன் விதவையானவள் தனக்கு உள்ளதை கொடுத்தார். கர்த்தர் அதை தான் பார்த்தார். நிறைய எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பார்க்கல ஆண்டவர். உன் உள்ளத்தை பார்க்கிறார். இங்கு சொல்கிறான், அவரோடு இரு. அவரோடு இருந்தா ஆண்டவர் உதவி செய்வார். வாசிங்கள், அவரோடு இருந்தால் என்ன நடக்கும்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் முதல் சொல்றாரு, ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உன் கூட இருந்தா யாரும் என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. இப்படி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ஒருவர் வந்தார். வந்து பேசுவதை நிறுத்திவிடு என்று சொன்னார். அண்ணன் 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். கையில பார்த்தார், ஒரு மந்திரவாதி என் கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா, இனி நீ பேசவே மாட்டேன்.
அவன் ஒரு ரூபாய் எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நம்மளை மிரட்டுறானே. எனக்கு ஒரு வைராக்கியம். ஆமா, நம்ம பிள்ளைங்களாம் எல்லாம் ஃபேண்டாலாம் எடுத்துட்டு வந்தாங்க. அவன் பயப்படுறான். ஆனா பயங்கரமான மந்திரவாதி அப்படின்னு சொல்றான். அதை விட பயங்கரமானது எங்க தேவன். அல்லேலூயா. அவன் எதுல கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை. அல்லேலூயா. நம்ம தான் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் ஃபேண்டாலாம் எடுத்துட்டு போகல. கப்பை எடுத்து ஊற்றி பிழிஞ்சேன். அவன் பார்த்தான். மறுபடியும் ஃபேண்டாவை ஊற்றினேன். அது நல்லா வசதியா இருக்கும்ல. நல்லா எடுத்து வாயில ஊற்றினேன். ஆமா, மந்திரத்தை ஜூஸ் போட்டு குடிச்சேன். அல்லேலூயா. இந்த வெயில் டைம்ல அருமையான ஐயா அவர்கள் எனக்கு ஜூஸ் கொடுத்தாருன்னு சொல்லி குடிச்சேன். குடிச்சு பிரைஸ் முடிச்சுட்டு போனேன். கூட இருக்கிற தம்பிமாருக்கு பயமுறுத்திட்டான். பயங்கரமான மந்திரவாதி. அல்லேலூயா. என் தேவன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். உன் கூட இருந்தா நடக்காது. மந்திரமாவது தந்திரமாவது. அவன் அடுத்த வாரம் அடுத்த தெருக்கு போனோம். அவன் வந்துட்டான். அதே ஆளு. அவன் வந்து சொன்னான், சார் நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க இல்ல, நமக்கு தூக்கம் வரான்னு இல்லை சார். என்னடா அவன் எலுமிச்சம்பழம் எனக்கு கொடுத்தா அவனுக்கு தூக்கம் வரல. அந்த தமிழ்ல சொல்றான். அது முடிஞ்சு போச்சு. தமிழ் சொல்லி முடிச்ச உடனே நான் சொன்னேன், என்ன ஆச்சு? நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும் சார். இவனுங்கெல்லாம் கூட சொல்றான், நான் மொத்தமா கலந்து கொடுக்க கூப்பிடுறான். போகாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். போலாப்பான்னு அங்க போனா இவனுக்கு சொன்ன மாதிரி அண்டால காப்பி இருக்குது. ஹல்லேலூயா. ஒருத்தரும் காப்பியை தொடர. நான் மட்டும்தான் எடுத்து சோத்திரம் போட்டேன், குடிச்சேன். குடிச்ச உடனே மூச்ச மாட்டாங்க. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகல. நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க காப்பியை. ஹல்லேலூயா. மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு 3 பேர் வந்துட்டு இருந்தாங்க. சார் எங்களுக்கு 5 வருஷமா குழந்தை இல்லை. டாக்டர் சொன்னார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க லேசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபம் பண்ணவனும் 3 கீழே வந்துச்சு பிசாசு. கொடுத்தவனும் நாங்கள் ஒரு 2-3 மாதம் கழித்து வேறொரு இடத்துல ஜெபம் நடத்தும் போது அதே பாய் வந்துட்டாரு. எங்களை தேடிட்டு வந்து, சார் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களே 3 பேருக்கும் குழந்தையே கொடுத்தார் சார் அப்படின்னா. ஹல்லேலூயா. இப்ப ரகசியமா இயேசுவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரும் கூட இருந்தாதான் நடக்கும். ஆமென். சொன்னா நைட் பேர் தான் ஆயிடும். பாஸ்டர் சொன்னா கை கொடுத்து முடிச்சிடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். உன் கூட இருந்து அவர் செய்வார். இங்க அப்படிதான் சொல்றாரு, ஒருவரும் உன்னை ஏத்து நிற்க முடியாது. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் கூட இருந்தானா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை எப்படி வைப்பாரு? மேன்மையா வைப்பார். ஹல்லேலூயா. என்னோட உறவினர்லாம் எங்களை சேர்க்கவே மாட்டான். ஏன்னா நாங்க ஏழை. எங்களை ஓரமா ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள கார் பங்களாவோட இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார். உன்னை ஒதுக்கி வச்சவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை தலைநிமிர பண்ணுவார். அடுத்தபடியாக பார்க்க 6ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அவன் கீர்த்தி எங்க போச்சுங்க? தேசம் எங்க பெருகிச்சு. ஹல்லேலூயா. ஒருமுறை நான் ஸ்ரீலங்கா போய் கொண்டிருந்த போது ஜாஃப்னால இறங்கி நாங்கள் கார்ல பாஸ்டரோடு போய் கொண்டிருந்த போது இப்படி நீட்டப்பட்ட ஒரு கட் அவுட்டை பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது ஏன் போட்டோம். ஹல்லேலூயா. அவங்க பார்த்தா ஏன் போட்டோம் இங்க வந்து பாஸ்டர் இங்கெல்லாம் கட் அவுட் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஹல்லேலூயா. வழி நடுங்க போனோம். போய் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டீ கடையில நிறுத்தினாரு. அது மலை பிரதேசம். நிறுத்தின போது அங்க டீ கடையில இருக்கிறவனா, அந்த கட் அவுட்ல இருந்த அந்த சார் தான்டா எனக்கு டேபிள் தொடச்சு உட்கார வைக்கிறான். பாஸ்டர் கூட விட்டுட்டான். என்ன உட்கார வைக்கிறான். எனக்கு பட்ஜெட்னு தரான், டீ வந்து தரான். எனக்கு ஒரே பெரிய ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவன் சொன்னான், சார் எனக்கு ப்ரே பண்ணிட்டு போங்க சார், கடை சரியா ஓட மாட்டேங்க. ஜபம் பண்ணின போது அவன் வயிற்றுக்குள்ளே அநேக நாட்களாக இருந்த போராட்டம் ஜபம் பண்ண அங்கேயே விழுந்துட்டான். அவன் சுகமான சாயந்தரம் கூட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் பாருங்க, ஒரு காரியம் ஆண்டவர் உன்னை கொண்டு போறாருன்னா ஏதோ பர்பஸ் இருக்கும். ஹல்லேலூயா. போன்ல ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அப்படியே சோத்திரம் அப்படி சொல்லாத, உடனே போன்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு நபர் பாருங்க தூரத்துல இருந்து ஐயாவை டெம்ப் பண்ணாரு. ஐயா உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, உனக்கு வேணும். ஆமென். மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தருளி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தால் நடக்காதவன் நடக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அதிசயம். இங்கு சொல்கிறார், கீர்த்தி புகழ்ச்சியும் ஆண்டவர் உண்டாக்குறவராய் இருக்கிறார். 6 பாருங்க, அதுல யாருக்கு கொடுத்தார் என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12-13 வேகமாய் வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் விட்டு விலகி போகிறார்.
அப்ப ஆண்டவரோடு இல்லைன்னா விலகி போயிடுவார். விலகி போனார் என்றும் தாவீதுக்கு சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. யாருக்கு பயப்படுறான்? தாவீதுக்கு. அப்ப உங்ககிட்ட ஆண்டவர் இருந்தா யாரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்து பயப்படுவாங்க. கர்த்தர் உன் கூட இருந்தா இருக்கிறவங்க பயப்படுவாங்க உன்னை பார்த்து. அல்லேலூயா. அதுதான் அதிசயம். கர்த்தர் உன் கூட இருந்தா வேலையில இருக்கிறவங்க பயப்படுவாங்க. ஐயோ தாவீது ஏதோ இருக்குதியா ரகசியம். அல்லேலூயா. கர்த்தர் நடுங்க செய்கிறவர். அவன் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு என்ன ஆக்குனானே? அதிபதியாக. ப்ரமோஷன். அல்லேலூயா. உனக்கு ப்ரமோஷன் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே 18ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. முக்கியமான தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். ஆண்டவர் கூட இருந்தா நீங்க எப்படி நடப்பீங்க? புத்திமான். அல்லேலூயா. புத்திசாலியா இருப்பீங்க. புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அதான் ரகசியம். கர்த்தர் உன் கூட இருந்தா உன் பிள்ளைகள் புத்திமானாய் இருப்பார்கள். உன் கணவர் உன் மனைவி எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்க. ஒரே வீட்டுல 2 டிவி வாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாரோ வீட்டுல இருக்குது. ஹalleluya. எங்க பாஸ்டர் சொன்னாங்க வீடு சர்ச்சு கட்டணும் வீட்டுல 2 டிவி வச்சுக்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு டிவில வித்துட்டாங்க. வித்தியாசம் சர்ச்சில் வித்துட்டாங்க. ஹalleluya. ஆண்டவர் அதிசயம் செய்கிறார். 2 டிவியுமே நான் பார்க்க மாட்டோம். அந்த ஒரு ரூம்ல இருக்கும் இந்த ரூம்ல இருக்கும். ஆனா டிவி எதுவுமே பார்க்க மாட்டோம். நேரம் இருக்காது. பணத்தை 50,000 வேஸ்ட் ஒரு ரூம்ல இருக்குது. ஆண்டவர் கொடுக்கிறதை ஞானமாய் செலவு செய்யவில்லை. ஆண்டவரை கடன் ஆகிவிட்டது. அப்படிதான் ஆகும். அவர் சொல்வது அவர் கொடுக்கிறது ஞானமாய் செய்ய வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை. இரண்டாவது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு. மறுபடியும் சவுல் காண்கிறான். அவனுக்கு பயந்து அவனோடு ஆண்டவர் இருக்கிறதை காண்கிறான். இங்க புத்திசாலியா இருக்கிறத பார்க்கறான். ரெண்டுத்தையும் பார்க்கறான். கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மறுபடியும் பயப்படுறான். 2 வாட்டி பயப்படுறான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறதை பார்த்து ஆண்டவர் பயப்படுவாங்க. கண்டு பயம் உண்டான் என்று பார்க்கிறோம். ஆனா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் என்ன ஆகிறான்? விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அண்டர்லைன் பண்ணீங்க. தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்ததனால தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நம்முடைய சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும். ஆமென். இந்த டிசம்பருக்குள்ளே ஆண்டவர் இடம் கொள்ளா போகிற இடத்தை நிரப்பணும். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்குரிய கிரியைகளை ஊழியங்களை செய்யணும். ஆராதனை நடத்தினா ஆத்மா வரமாட்டான். அல்லேலூயா. சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அல்லேலூயா. உபவாசித்து ஜெபியுங்கள். நாட்களை குறிப்பிடுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமா. இந்த சபையில 40 நாள் உபவாசம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த சபையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வாராக. ஒரு ஜெபிக்கிற ஆவி இந்த சபைக்குள்ளே வரணும். கர்த்தர் உங்க கூட இருந்தா ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்க கூட இருந்தா பைபிள் வாசிப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா ஒழுங்கா தசமம் கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களோட இருந்தா காணிக்கை கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களோட இருந்தா ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. யாரும் சொல்ல அவசியம் இல்ல. கர்த்தர் தருவார். போப்பா போயிட்டு வா. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த பலன் கொடுப்பார். கர்த்தர் உனக்கு கூட இருந்தா உனக்கு சுகம் கொடுப்பார். ஆரோக்கியம் கொடுப்பார். ஆமென். நான் அவனோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னார். நான் அவனோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உன் கூட இருந்தா பயங்கரமான காரியத்தை செய்வார். இந்த சபையிலே தேவன் செய்வாராக அந்த காரியங்களை. அல்லேலூயா. புத்திமானாய் இருப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச போறோம். ஆதியாகமம் 39:2-3 வாசிங்க. கடைசியாக யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக. என்ன சித்திங்க? காரிய சித்தி. காரியம் நடக்கல நிறைய பேருக்கு. இப்போ கர்த்தர் கூட இருந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். காரிய சித்தி உள்ளவனானா அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு கண்டு. அங்க சவுல் கண்டு, அங்க எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் கூட இருந்தார்னா உனக்கு தயவு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. தானியேலுக்கு அதிகாரியுடைய கண்கள் தயவு கிடைத்தது. உனக்கு தயவு கிடைக்கும் மகனே. உனக்கு யாரும் தயவு பாராட்டல நினைக்காத. கர்த்தர் தயவு உள்ளவர். உனக்கு தயவு பாராட்டுவார். நீ போற இடத்துல தயவு கிடைக்கும். அல்லேலூயா. என் மகளுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஃபெயில் ஆயிடுச்சு 10th. 50 பிள்ளைகளை வைத்து ஜெபம் செய்தேன். இவள் மாத்திரம் ஃபெயில் ஆயிட்டா. எப்படி ஃபெயில் ஆனா ஹாஸ்பிட்டலைசேஷன்.
பிரெயின் ஃபீவர் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலைசர் போயிட்டு வந்து 2 நாள் அடுத்த நாளே எழுதணும் எக்ஸாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருகிறார். அவர் கை எழுத வலிக்கும், டிப்ஸ்லாம் ஏற்றி கையெல்லாம் வலி, எழுத முடியல. ஒரே சப்ஜெக்ட்ல 2 மார்க்ல போயிடுச்சு. எல்லாம் மற்றதெல்லாம் நல்ல மார்க். கர்த்தர் நல்லவராம் கெட்டவராம்? ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. 2 வருஷம் வீட்டிலே இருந்தா டாக்டர் சொன்னார் அவள் படிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா அதெல்லாம் நடக்கும். 2 வருஷம் பொறுத்து எழுதுனா நிறைய மார்க் வாங்கிட்டா. அதன் பிறகு +2 போய் அட்மிஷன் கேட்டா யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோம். ஆண்டவர் சொன்னா நீ எங்க படிச்சாலும் அங்கேயே போ, நான் அற்புதம் செய்வேன். உள்ள போனா அந்த போய் சிஸ்டரை போய் பார்த்தேன், அட்மிஷன் கேட்டேன். அட்மிஷன் வேற எதுனா பேசுங்க. நான் ஆண்டவரே நீ தான் அனுப்பிச்சேன், இந்த அம்மா இப்படி சொல்லுது அப்படி சொல்லிக்கொண்டே வெளியில வந்தேன். வெளியில வந்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள வாட்ச்மேன் வராரு. சார் உங்களை கூப்பிடுறாங்க சிஸ்டர். உள்ள போனேன். என்ன சார் பண்ணீங்க? நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. என்னால சீட்ல உட்கார முடியல. உங்க பொண்ணை விட்டுட்டு போங்க, I will give the admission. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் நடக்கும், ஓபன் ஆகும். மூடினதை ஆண்டவர் திறக்கிற தேவன். அல்லேலூயா. திறந்த வாசலை வச்சிருக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவரும் கூட இருந்து இன்னைக்கு அற்புதம் செய்வார். இங்கு என்ன சொன்னார்? காரிய சித்தியுள்ளவனானான். கடைசியாக ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? வேறொருவன் யாரானா இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட ஆள் வேறானா இருக்கிறானப்பா? ஆண்டவர் கூட இருந்தா அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஆண்டவர் கூட இருந்தா உன்னை போல விவேக ஞானம் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஞானத்தை கரெக்டா கொடுப்பார். தப்பு செய்ய மாட்டேன், கரெக்டா உன் காசு எங்க போவார், யாரை ஏமாத்த மாட்டான். சீட்டை பிடிச்சி தூக்கி ஓடிக்கணும், அதெல்லாம் வேணாம். அல்லேலூயா. 5 லட்சம் ஆசை காட்டுவோம். 2 மாசம் தான், 3ஆம் மாசம் ஆளு காண பண்ணுவான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஜாகிரதையா இரு, ஞானமா இரு. கர்த்தர் உன் பணத்தை கொடுத்தாருன்னா அதை கரெக்டா எங்க பேங்க்ல போடணும், நேஷனலைஸ் போட்டு வீட்டுல அமைதியா இரு. கர்த்தர் அதுக்குரிய வழியை கொடுப்பார். போய் எவனா தேடிக்கிடி அங்க கொடுக்குறாங்க இங்க கொடுக்குறாங்க போய் ஞானம் இல்லாம செய்து விட்டு பாஸ்டர் அந்த பணம் மறுபடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்னோட இருந்தீனா நான் கூட இருப்பேன். என்ன நீ விட்டுட்டீனா நான் உன்னை விட்டுறேன். நீ என்ன தேடினா நான் உன்னை கண்டடைவேன்னு சொல்றேன். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவராக, நீ செய்ய நினைத்த தடைபடாத. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே.
மகிமை உண்மையில் உதித்தார். இந்த காலவெளியில் ஆவியானவர் உன்னை தொடுகிறார். நீ அவரோடு இருக்கும்படி உன்னை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். எல்லா கட்டுகளும் அருந்து விடுகிறது. எல்லா பலவீன கட்டுகள், சோர்வின் கட்டுகள், எல்லா சாப கட்டுகள், மாந்திரிகம், பில்லி சூரிய கட்டுகள், பலவீனங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த சபை வளராதபடி கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒரு பெரிய விடுதலை இந்த சபைக்குள்ளே உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாப கட்டுகளும் அறுந்து விடுவதாக. உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். பலவீனத்தோடு வந்து போடலாம். இந்த வெளியிட வல்லமை இறங்கட்டும். கூப்பிடு மகனே, மகனே கூப்பிடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வந்து விடுவார். உனக்கு அற்புதம் செய்வார். அந்த யோசேப்போடு தாவீதோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு யோசேப்போடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பார். ஒருவேளை விட்டு தூரமாய் போயிருந்தார், மறுபடியும் வந்துவிடு. ஞானஸ்தானத்தை தள்ளி போட்டிருந்தார். இன்னைக்கு ஒப்புக்கொடு மகனே. ஆண்டவர் உன்னை நிரப்புவார். நன்றி ஆண்டவரை. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர். பாஸ்டருக்காக, பாஸ்டருக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். ரத்தத்தில் மூடிக்கொள்ளும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒரு நாசனை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாவலூரை இயேசுவுக்கு சொந்தமாக இந்த சபையின் மூலமாக, ஓசன்னா சபையின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை இந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்யும். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். காலவெளியில் ஒரு தீர்மானம் செய்யும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுவோமா? என் கூடவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. Yes, Lord. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இந்த நல்ல காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் நம்முடைய தாசன் மூலமாக நீர் பேசி இருக்கிறீர். நாங்களும் உம்மோடு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் உதவி செய்கிறார். வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஒரு தேவையோடு, ஒரு பிரச்சனையோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு வேண்டுதலோடு, ஒரு விண்ணப்பத்தோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள், ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும்.
உடைய பிள்ளைகள் நன்மைகளை அனுபவித்தவர்களாக கணக்கு செய்யும். ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யும். தொடர்ந்து உடைய வாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான எங்கள் சபையாருக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உமக்கு நாங்கள் ஓட பிழைக்க ஆண்டவரே காரியங்களை செய்ய இன்னும் எங்களை பலப்படுத்தி அல்ல வேண்டும். எல்லா துதிகரங்களையும் உமக்கு செலுத்துகிறேன். நல்ல சொல்லுமா நாத்துமாவே கத்தரை நாத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல காரியங்களாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுதும் இத்தனை வருகை சதா காலம் நடைபெறுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அவர்களுக்கு ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. இங்கே QR கோட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபோன்பே மற்றும் ஜிபே நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிறதான அவசியமில்லை. சிலர் காணிக்கையை நாங்கள் அனுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டபடியால் இதை போட்டுள்ளேன். நன்றி. God bless you.